you thought you could get away, but you never, 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 never gonna get away. Telling you can break me and break me and take me and break me and never, never, never gonna get away. No, coming with the yam, coming with the yam, coming with the J, coming with the yam, coming with the yam, coming with the J, coming with the yam. ஹாய் வெல்கம் டு ஸ்டைல் ஷேர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாண்டிச்சேரியில் இருக்க காந்தி பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது பெங்களூர்லேருந்து ஏன் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கோன்னா அங்கே பீச் இல்லை, அதனால தான் இங்கே பீச்சுக்கு வந்திருக்கோம். அதாவது சிங்கிளில் இருக்கிறது பெஸ்ட்டாக, கமிட்டடாக இருக்கிறது பெஸ்ட்டாக, இல்லை மாதிரி இந்த மாதிரி நாங்கள் வீடியோ எடுக்கிறது பெஸ்ட்டாக. நான் சின்ன வயசுலேருந்து நிறைய மெமரி பவர் ஜாஸ்தியாக, அதனால மறந்து போகுது. உனக்கு இருக்க வியாதிக்கு நீ வெளியே நாளே கூடாது. கரெக்ட். உனக்கு மெமரி லாஸ் பார்க்க. சரி வாங்க, பிப்ரவரி 14 எப்படிலாம் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். நம்மள எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அதே நமக்கு பெருமையா இருக்கு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நிறைய கப்பல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இங்க பார்த்த கப்பல்ஸா உட்கார்ந்துருக்காங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஹாய் ப்ரோ. உங்க நேம் ப்ரோ? டேனியல். டேனியல் விட்டோரி. நோ, டேனியல். டேனியல் மட்டும். ப்ரோ உங்க நேம்? ஜார்ஜ். என்ன ப்ரோ ஃபுல்லா ஃபாரின் பிளேயரா இருக்கீங்க? உங்கள்ட்ட கேட்கணுமா? சொல்லுங்க ப்ரோ. சிங்கிளா கமிட்டடா? ப்ரோ சிங்கிள் ப்ரோ. சிங்கிள். ஆமா. எவ்வளவு வருஷமா சிங்கிளா இருக்கீங்க இப்போ? இப்பதான் 2 வருஷமா சிங்கிள். 2 வருஷமா. அதுக்கு முன்னாடி கமிட் ஆகி? ஆமா. கமிட் ஆகி அடிபட்டு மிதிப்பட்டு சில அடிகள் எல்லாம் வாங்கி இப்பதான் கொஞ்சம் வெளியே வந்துக்கிறேன். இங்க பாருங்க, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. பெங்களூரா ப்ரோ நீங்க? ஆமா. பெங்களூரா ப்ரோ? ஆமா ப்ரோ. பெங்களூர்ல இருந்து எப்படி ப்ரோ சிங்கிளாவே இருக்கீங்க? ரொம்ப அடிபட்டுட்டீங்களோ? சிங்கிளாவே இருக்கிறீங்கன்னா சிங்கிளா இருக்கிறது தான் நல்லா இருக்குது ப்ரோ. கமிட் ஆயிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இப்ப சிங்கிளா இருக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்குது. சிங்கிளா இருக்கிறது பசங்க கூட வந்து ஜாலியா சுத்தி. ஐயோ, பசங்க கூட இருக்கிறதா செம்ம ஜாலியா இருக்கு. பிப்ரவரி 14 ஒரு பொண்ணு வந்து, உங்க பேர் டேனியல் தானே? டேனியல், நீங்க தான் வேணும், நீங்க இல்லைன்னா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? நானு ஃபர்ஸ்ட் பாக்குவேன் பொண்ணு. ஸ்கேன்லாம் இது பண்ண மாட்டேன். ஸ்கேன்லாம் இது பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் சொல்லுவேன், அவங்க எப்பயுமே பொண்ணுங்க தானே கண்டிஷன் போடுவாங்க. இப்ப நான் கண்டிஷன் போடுவேன். 6 மணி ஆனா வீட்டுக்கு வரணும், அந்த மாதிரி கண்டிஷன். என் ஃப்ரீடம் என்ன கொடுக்கணும். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போவேன், சுத்துவேன், எல்லாமே பண்ணுவேன். அதெல்லாம் அவங்க கேட்க அந்த மாதிரி கண்டிஷன் சொல்லிட்டு லவ் பண்ணா அப்போ வாரத்துல ஒரு வாட்டி பசங்க வரணும், கேரம் போர்டு விளையாடணும், எதுவுமே சொல்லக்கூடாது. ஆமா, கேரம் விளையாடணும், சோறு ஆம்லேட் போட்டு கொடுக்கணும். ஆம்லேட் போடலாம், தூக்கி அடிச்சிருவேன். ஆமா, அப்படிதான். அந்த மாதிரி தூக்கி அடிச்சிருவேன். எதனா பேசுறேன் ஸ்ட்ரைட்டா சொல்றீங்க? ஆமா ப்ரோ. அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் கட்டுப்பாடா இருக்கணும். பொண்ணு ஜாலியா இருக்கணும், என் கூட ஜாலியா காமெடி பண்ணாலும் சிரிக்கணும். ஆமா, கோவப்படக்கூடாது. கோவப்பட்டாலும் டக்குனு சேஞ்ச் ஆயிடணும். அந்த மாதிரி பண்ணலாம். ஆமா ப்ரோ. இப்போ ஒருவேளை கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு எல்லாம் வந்துருச்சு, நீங்க காமெடி பண்ணி சிரிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நான் சிரிக்க வச்சிருவேன் ப்ரோ. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு அனுப்பிடுவீங்க? அம்மா வீட்டுக்கு? இல்ல, அனுப்ப மாட்டேன். பயமுறுத்திட்டே சிரிக்க வச்சிருவேன். பயம் பிடிச்ச எப்படி ப்ரோ? லைட்ல ஆஃப் பண்ணுவீங்க? லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கெட்டப் சேஞ்ச் பண்ணி வந்துருவேன். என் மூஞ்சி பார்த்தாலே சிரிப்பு வந்துரும் ப்ரோ எல்லாருக்கும். அப்படியா? ஆமா ப்ரோ. அந்த மாதிரி ஒரு வாட்டி சிரிக்கலாம் ப்ரோ. அதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் பெங்களூர்ல இருந்து சேனல் ஓபன் பண்ணி பாண்டிச்சேரி வரைக்கும் வந்துட்டோம். யாரெல்லாம் அழகா சிரிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மைல் ரொம்ப கியூட் ஆகுது, நிறைய பொண்ணுங்க சொல்லிக்கிறாங்க. ப்ரோ நம்மள பிடிக்காதவங்க எப்படி வேணா நினைச்சிட்டு போனாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அவ்வளவுதான். ஆமாதான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும். கமெண்டேஷன்ல அண்ணன் நம்பர் அனுப்பி விடுறேன். சிங்கிளா இருந்தா கமிட்டட் ஆகுங்க, கமிட்டட் ஆனா அவங்கள பிரேக்கப் பண்ணிட்டு அண்ணன் கூட வந்து சிங்கிளா இருங்க. தேங்க்யூ ப்ரோ. வணக்கம். வணக்கம் ப்ரோ. உங்க பேரு? ஜெயகாந்த். அக்கா உங்க பேருக்கா? பவித்ரா ஜெயகாந்தா. லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? எவ்வளவு வருஷமா லவ் பண்ணீங்க? 7 years லவ் பண்ணீங்களா? இந்த காலத்துல 7 வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? எத்தனை வருஷம் தானே? உண்மையான லவ்னா எத்தனை வருஷம் வெயிட் பண்ணலாம். உண்மையான காதல்னா சொல்லு, உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல சீரியஸா 7 வருஷமா? 7 years லவ். யார் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணாக்கா? நீங்க தானே? அண்ணா உடனே ஒத்திட்டு வரல, ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? ஒரு நாள் அளவுச்சு. ஒரு நாள் அள வச்சிட்டாங்களா? அப்புறமா தான் லவ் சொன்னாரு. அக்காவே அள வச்சிட்டாரா? அந்த அளவுக்கு கல்விமா? நான் சொன்னேன், ஆனா கொஞ்சம் யோசிச்சு என்ன எப்படி நடக்குது, என்ன ரியாக்ட் பண்றேன் நானு அப்படினு வெயிட் பண்ணி பார்த்தேன். ஸ்கூல்லவா காலேஜ்லவாக்கா? ஸ்கூல்ல இருந்தே லவ்? +2 ல ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. 7 years. ஆக்சுவலா ரிலேஷனே அவங்க. ரிலேஷன் தான். ரொம்ப நாள் டச்ல வந்தது. ஸ்கூல்ல பார்த்துட்டு லவ் ஆயிடுச்சு. அது வீட்ல ப்ராப்ளம் ஆகி ஒரு 8 years வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கேன். ஜாலியா இருக்கு. அதாவது அவங்கள லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணது எனக்கு வந்து எப்படி சொல்றது, வீட்லயே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க மாட்டேங்குது. லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. காட் கொடுத்த கிஃப்ட்னு சொல்றீங்க அக்காவே? கண்டிப்பா. என் வீட்ல சொல்லிட்டாங்க. காட் கொடுத்த கிஃப்ட். ஓ நீங்க ஒரு கிஃப்டா? காட் கொடுத்த கிஃப்ட பாத்துக்க.
வாட்ஸ் யுவர் நேம்? பேர் சொல்லுங்க. பேர் சொல்லு பாப்பா. பேர் சொல்லுங்க. பேர் சொல்லணும். You are really God gifted child. கண்டிப்பாக. பேர் சொல்லுங்க பாப்பா. பேர் சொல்லு செல்லம். அஞ்சனா. அஞ்சனா. உன்னை கொஞ்சனா பேர் சொல்ல பாப்பா. கொஞ்சம் கருப்பா இருக்கலாம், அதனால பயப்படுறாங்களே. எல்லாம் இல்ல. ஹாய் சொல்லு அங்கிள். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. அங்கிள் சொல்லறதா போட்டு கல்யாணம் பாக்குற போட்டுகளே அங்கிள் சொல்லுது. பாப்பா சொன்னா பரவாயில்ல விடு. ஒரு February 14 வருது, என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அக்காவுக்கு gift? இப்போதைக்கு பார்க்கலாம். பட் எங்கேயாச்சும் போனோம். இன்னும் எதுவும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணல. லவ் பண்ணும்போதெல்லாம் நிறைய gift கொடுப்பாருக்கா? நான் மட்டும் தான் ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் இப்ப வரைக்குமே. இப்போ வரைக்கும் gift இங்க இருந்தா போயிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் நான் நான் ஃபர்ஸ்ட் வாட்டி கேள்விப்படுறேன் ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணி பையன் வெயிட் பண்ண வச்சதுலாம் சரித்திரத்துல எழுதப்பட வேண்டியது. சீரியஸாவே இப்ப வரைக்கும் இப்ப லாஸ்ட் அவருக்கு பர்த்டே போச்சு February 5. இப்ப வரைக்குமே நான் மட்டும் தான் gift பண்ணுவேன். நான் வாய் தந்து giftன்னு கேட்பேன். நானே ஒரு gift முடிஞ்சிச்சு. எப்பயும் சொல்ற அதே டைலாக் சொல்லிடுறாரு, நானே உனக்கு gift-ஆ இருக்கேன் அப்படி சொல்லி. இருந்தாலுமே gift கொடுத்தது இல்ல. இது வரைக்கும் உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணதே இல்ல. இம்ப்ரெஸ் பண்ணதுன்னா பிடிக்கும் எப்படி எனக்கு அதெல்லாம் gift கொடுத்து தான் நம்ம ப்ரூவ் பண்ணோமா என்ன? ஆமா. எல்லாம் கிடையாது இல்லையா? நான் கேட்பேன் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு, ஆனா அவர் gift-ஆ பண்ண மாட்டாரு. எல்லா gift-ம் நானே பண்ணிட்டேன். gift-னா எது கொடுக்க மாட்டேன், எப்பவுமே நீங்க தான் கொடுப்பீங்க. gift வந்து ஒரே gift. February 14th வந்து எங்க ஊர்ல ஒரு திருவிழா நடக்கும். ஓகே. கீ செயின்ல பவித்ரா, ஜெயகாந்தன், பவித்ரா, ஜெகன், சோ பாப்பா அது மாதிரி கீ செயின் வந்து ஒரு 20 சேர்த்து வச்சிட்டு இருக்கு. அவர் கொடுத்த ஒரே பெரிய gift அதான். அவர்தான் 30 ரூபாய் அந்த gift வருஷம் வந்துரும். அந்த அரிசியில எழுதி கொடுப்பல அந்த காலத்துல. அது அப்படியே ஞாபகமா வச்சிருக்கீங்க. ஒரே அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா ஒரு சாக்லேட் பேப்பர் கொடுத்தாங்க. அது வரைக்கும் இப்ப பத்திரமா வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு லவ் பண்றீங்களாக்கா? இந்த காலத்துல வந்து இந்த மாதிரி லவ் கிடைக்க மாட்டது இல்ல. அக்காவை பார்த்து கத்துக்குங்க. இதெல்லாம் சொல்லும் போது நமக்கு யாரா ஒரு அக்கா வந்து சரி சின்ன எல்லா கிஃப்ட்டும் கம்மிப்பேன். எப்போ எந்த டேட்ல கொடுத்தாரு முதற்கொண்டு. அவருக்கு போன வாரம் ஷர்ட் எடுத்து கொடுத்துருப்பேன். இது எப்ப எடுத்து என்ன கொஸ்டின் கேட்பேன். என்னோட ஃபேக்ட். ஆமாவா? சரிக்கா, தேங்க்யூ. இன்னும் உங்க லைஃப் ஜாலியா இருங்க. எவ்வளவு சண்டை போடுங்க. சண்டை போட்டு 5 நிமிஷம் தான் இருக்கணும். அது ஓகே. கூப்பிடும் போது பேசுங்க. ஆமா, அக்கா மாரி சண்டை போடாம நல்லா சமாதானமா இருந்து வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க. நிறைய சண்டை போடுவோம். 2 நிமிஷம் யார் ஒருத்தர் கூப்பிட்டு பேசினாலும் சரிக்கா, தேங்க்யூ. எதுல கவிதை சொல்லுவீங்களா அக்காவுக்கு அடிக்கடிக்கு? பேசுறதே கவிதை மாதிரி தான் இருக்கும்.